வரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். போற்றுகின்ற புகழ் அனைத்தும் அகிலத்து நிறைவனான அல்லாஹ்வுக்கே உரித்தாகு. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏகறிவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இறைவனுடைய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை சூழலில் பல்வேறு சிரமங்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் சமாளித்து நம்முடைய வாழ்வை கடக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவுகின்றது. ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சிக்கல்கள் இதில் சுழன்று கொண்டுதான் தன்னுடைய தொழிலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கென்றே பல்வேறு பிரச்சனைகள் அவர்களை சுற்றி வளைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி பல சோதனைகளில் சுழன்றிருக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த சோதனைகளை எல்லாம் எப்படியாவது வென்று நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது நம்முடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் என்றே யோசிக்கக்கூடியவர்களாகவும் அதை பற்றி தேடக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மை போல சமகாலத்திலேயோ இதற்கு முன்போ வாழ்ந்த ஒரு சிலருடைய வரலாறுகள் நமக்கு தெரிய வந்தால், அவருடைய வாழ்க்கையில் இப்படி தான் கஷ்டம் வந்துச்சு, இப்படி தான் நஷ்டம் வந்தது, இதையெல்லாம் இந்த வகையில் அவர் ஃபேஸ் பண்ணி சமாளித்து வெற்றி பெற்று விட்டார் என்பதை அறியவோ பார்க்கவோ கேட்கவோ நேரிடும் பொழுது நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படுது. பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாவது நாம் வெற்றி பெற்று விடலாம். குடும்ப வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நமக்கென்று எந்த லட்சியத்தை நோக்கி இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அந்த லட்சியத்தில் நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, இதில் எப்படியாவது வெற்றி பெறலாம் என்று நமக்கு ஒரு சில ஆறுதல் ஏற்படுது. இப்படி சமகாலத்தில் நாம் கேள்விப்படக்கூடிய, பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய பிற மனிதருடைய சம்பவங்களை அவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பரவாயில்லை, நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை சந்தித்திருக்கிறார், இவ்வளவு நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார், துரோகத்தை சந்தித்திருக்கிறார், அவமானங்களை சந்தித்திருக்கிறார், வெற்றி பெற்று விட்டார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்றோம். இப்படி உலகத்தில் பல சூரர்கள் வெற்றி பெற்று அவர்கள் மக்களால் போற்றப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய மக்களை நம்முடைய முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய நாம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய பிறப்பிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் நாம் எந்த பிரச்சனையை எல்லாம் அணுக வேண்டி இருக்கிறதோ, சந்திக்க வேண்டி இருக்கிறதோ, அனைத்து பிரச்சனைகளிலும் ஒருவர் நின்று அதை ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற்று அதில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டி சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை படிக்கவோ கேட்கவோ தெரிந்து கொள்ளவோ அதிகம் ஆர்வம் காட்டுவதில்லை. நாம் ஒவ்வொருத்தங்களுக்கு நமக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு வைக்க வேண்டும் என்று இன்னைக்கு சொல்லப்படுது. பள்ளிக்கூடமே நடக்கல, 1.25 வருஷம் ஆச்சு. சென்ற வருஷத்துல ஒரு 1/4 வருஷம் படிக்காம பாஸ் பண்ணி விட்டாங்க. இந்த வருஷத்துடைய முழு ஆண்டு முடிஞ்சது, ஆனால் பரீட்சை மட்டும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. எப்படி போய் தேர்வு எழுதுவாங்க, எப்படி வெற்றி பெறுவாங்க? அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. படித்துவிட்டு அரசாங்க உத்தியோகத்தில் வர வேண்டும் அல்லது பெரிய உயர் பதவியில் வந்திருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு கடுமையான போட்டி, நிறைய பிரச்சனை இருக்கிறது. அதில் அவங்க முன்னாடி வருவதற்கு பல சிக்கல்கள் இருக்கிறது. தொழிலில் சின்ன நிலையிலிருந்து தொழிலை உருவாக்கி மேல்நிலைக்கு வரும் பொழுது துரோகத்தாலேயோ
இன்னப்புற பிரச்சனையினாலேயோ தொழிலை விட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய நம்முடைய சிலர் இருக்கிறோம். நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரு சில சகோதரர்கள் பேசும்போது தற்கொலை அளவுக்கு போயிட்டேன், அல்லாஹ் பாதுகாத்துட்டான், தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம், அவ்வளவு பண பிரச்சனை, அவ்வளவு தொழில் நஷ்டம், அந்த நிலைக்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். குடும்பத்தில் நெருங்கியவருடைய இறப்பு, மனைவியோ பிள்ளையோ தந்தையோ நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இறப்பை தாங்கிக் கொள்ளாமல் குடும்ப ரீதியாக மனமுடைந்து போகக்கூடியவங்களை பார்க்கிறோம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் விட பெரிய பெரிய பிரச்சனைய நம்முடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வேற ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அப்படித்தான் இருக்கு. ஆனால் நாம் எதை இன்றைக்கு பிரச்சனையாக சோதனையாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு அதுல எல்லாம் அவர் வாழ்ந்து காலத்து விட்டு போயிருக்கிறார். யார் அவர்? அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள, முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யார் அவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியுது, அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த கோணத்தில் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். பல கோணங்களில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை அணுகி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை போல ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டதா? அதை எப்படி சமாளித்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கடந்தார்கள், அதையும் நாம் அணுக கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக, மிகப்பெரிய மோட்டிவேஷனாக, மிகப்பெரிய உத்வேகமாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் இறுதி நாளையும் நம்புகின்றார்களோ அந்த மக்களுக்கு லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வை நம்பிட்டீங்களா? மறுமை நாளை நம்பிட்டீங்களா? உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றான். இப்ப எனக்கு முன்மாதிரி இருக்கணும்ல, அல்லாஹ்வை நம்பக்கூடிய எல்லாருக்கும் இருக்கணும்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ வாழ்க்கையில, என்ன தீர்வு வேண்டுமோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையானவங்க முன்மாதிரியா எடுத்து பாருங்க. எல்லாத்திற்கும் முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய பிறப்புல இருந்து எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க, நபியாக ஆக்கப்படல. நபிகள் நாயகத்துடைய 40 வயதில் தான் அல்லாஹ் நபியாக தேர்வு செய்யறான். நபிகள் நாயகம் பிறந்த ஒரு சில மாதங்கள்ல அவங்களுடைய அத்தா இறக்குறாங்க. இன்றைக்கு சமூகத்தில் அத்தா இல்லாம ஒரு குழந்தை வளர்வதுடைய கஷ்டம் சூழல் நமக்கு தெரியுது, ரொம்ப சிரமம். இன்றைக்கு இப்படியாவது ஏதாவது ஒரு தொழிலை செய்து முன்னுக்கு வந்துடலாம், இல்லை ஏதோ ஒரு கடையில போய் வேலை செஞ்சிடலாம். அப்படியே வேலை வாய்ப்புகள் பல்கி இருக்கக்கூடிய காலகட்டம். நபிகள் நாயகம் காலகட்டம் எப்படி இருந்தது? வேலை வாய்ப்பு அப்படி இருந்ததா? அந்த காலகட்டத்தில் அத்தா இல்லாமல் அவருடைய ஆரம்ப காலத்தை நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை தொடங்குறது. இவ்வளவு சிரமம். எங்க பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில அத்தா இல்லாத குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்ற தாய்மார்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்க்கிறோம். கம்பெனி வேலைக்கு வருவாங்க, காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை. குழந்தையை கூட்டிட்டு போனா கம்பெனியில் சத்தம் போடுவாங்க, அதனுடைய சேட்டைகள், அதனுடைய குறும்புத்தனத்தை தாங்கிக் கொள்ளாம. வீட்டில் விட்டுட்டு போனா குழந்தை என்ன ஆகுதோ ஏதாகுதோ என்ற அந்த பதட்டம். ஒரு 10-10:30 மணி போல ஒரு அம்மா நைட்டு நேரத்தில் வீடு வீடா வந்து தொலாவுறாங்க, குழந்தையை காணல. அத்தா இல்லாமல் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தை வீட்டில் விட்டுட்டு போறாங்க. அந்த குழந்தையுடைய அண்ணன் இடத்துல பார்த்துக்க சொல்லிட்டு, ரெட்டை குழந்தைங்க, இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாமே சின்ன குழந்தைங்க. 10:30 மணிக்கு அந்த 2 பெண் பிள்ளைகளை காணோம்னு தேடி வர்றாங்க, வீடு வீடா தேடுறாங்க. பிறகு கிடைத்து விட்டது. சிரமத்தை அப்படி உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நவீன டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்திலே ஒரு அத்தா இல்லாமல் ஒரு குழந்தை வளர்வது சிரமம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி தொடங்குது? அத்தா இல்லாமல் வாழ்க்கையை தொடங்குது. அழகா ஒரு சம்பவம் இருக்குதுங்க ஹதீஸுகள்ல, ஹதீஸ் கிதாப்ல. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எப்படி தொடங்குது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான சம்பவம். நபிகள் நாயகம் காலகட்டத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு மாதிரி ஏதோ ஒரு கடையில் போய் நின்று வேலைக்கெல்லாம் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு சில தாய்மார்கள் நகரத்துக்குள்ள போய், மதீனாவுக்குள்ள போய், யார் யாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது லிஸ்ட் எடுத்துட்டு அங்கே போய் அந்த குழந்தைகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் வச்சுட்டு பால் ஊட்டி அதை கொண்டு வந்து சாயங்காலம் விட்டுறோம், இப்படி சொல்லி அது ஒரு தொழில் மாதிரி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வருவாய்க்கு வேற தொழிலும் கிடையாது. இந்த பால்குடி தாய்முறை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இது அன்றைக்கு பரவலாக இருக்கிறது. குழந்தைய மதீனாவுக்குள்ள வந்து எடுத்துட்டு போய் பால் கொடுத்துட்டு சாயங்காலம் கொண்டு வந்து விட்டுருவாங்க, விளையாட்டு காமிச்சிட்டு திரும்ப காலையில் வந்து அழைச்சிட்டு போவாங்க.
இப்படியே மாதம் முழுவதும் செய்துட்டு அதுக்கு ஒரு ஊதியம் வாங்கிக்கிடுவாங்க. அப்படி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் அந்த குழந்தைக்கு தாயுடைய அந்தஸ்து வந்துடுறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்குதா? ஊருக்குள்ள வரும் பொழுது கிராமத்துல இருந்து நிறைய வருவாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா வர்றாங்க. விசாரித்து ஆளுக்கு ஒரு குழந்தை எடுத்துட்டு போறாங்க. இப்படி வரும் பொழுதே ஒரு தீர்மானத்தோட வர்றாங்க, இன்னாருடைய மகன் நபிகள் நாயகம் இருக்கிறாங்கல்ல, அவங்க குழந்தையா இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் மட்டும் போய் அந்த குழந்தைய எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அத்தா இல்லை, சரியான ஊதியம் கிடைக்காது. அத்தா இருந்தா குழந்தைக்கு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லைன்னு கொடுத்துடுவாரு. அத்தா இல்லாத குழந்தை எதிர்பார்க்கிற ஊதியம் கிடைக்காது, அந்த குழந்தைய விட்டுட்டு வேற குழந்தைய தேடி எடுப்போம் அப்படின்னு ஊரெல்லாம் சுத்துறாங்க. ஒவ்வொருத்தவங்க குழந்தைகளை வாங்கிட்டு போயிடுறாங்க. அன்னை ஹலீமா அவங்களுக்கு மாத்திரம் குழந்தை கிடைக்கல. சாயங்காலம் வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, சாயங்காலம் வரைக்கும் சுத்தணும், எந்த குழந்தையும் கிடைக்கல. பிறகு தன்னுடைய கணவரிடத்தில் நான் சொன்னேன், வேற வழி இல்லை, எந்த குழந்தையும் கிடைக்கல, நமக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, அந்த குழந்தைய எடுத்துட்டு போகலாம். எப்படி தொடங்குது பாருங்க ரசூல்லா வாழ்க்கை. ரசூல்லாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் எப்படி தொடங்கி வைக்கிறான் பாருங்க. நமக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா, அப்படி ஒரு துயரத்தை கொடுத்திருக்கிறானா? எத்தனையோ விடயங்கள்ல இன்றைக்கு பொருளாதார சிக்கல்ல அப்படியே துவண்டு போய் நிற்கிறோம். அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு குறைந்து போய் கிடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி தொடங்குது பாருங்க. குழந்தையை எடுத்துட்டு போய் பால் கொடுக்கறது கூட யோசிக்கிறாங்க. பிறகு வேற வழி இல்லை, அந்த குழந்தையை எடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு போறாங்க. பிறகு அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிடுறாங்க. இப்படி செய்தியை பார்க்கிறோம். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அம்மாவும் மரணிச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குறிப்பிட்ட வயது கூட கிடக்கலைங்க, பால் மறக்கிற பருவம் கூட வரல, அத்தாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. சமூகத்தில் அப்படி வளர்ற குழந்தைகளை பாருங்க எப்படி வளர்க்கிறாங்கன்னு. தாய் தந்தையர் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்தால் முரடனாகவோ அப்படியே சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ விரக்தியாக தானே ஒரு குழந்தை வளருது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி தொடங்கின வாழ்க்கை, எப்படி முடிவடைந்தது? அவ்வளோ பெரிய சோதனை அல்லாஹ் கொடுக்குறான். குழந்தை பருவத்தில் இந்த தாய் தந்தை இல்லாமல் அப்படியே வளர்க்கப்படுறாங்க. பாட்டனார் எடுக்கிறாங்க, பாட்டனார் மரணித்த பிறகு சிறிய தகப்பனார் பொறுப்பில் எடுத்துக்கிறாங்க, சின்னத்தா எடுத்துக்கிட்டு வளர்க்குறாரு. ரசூலுல்லாஹ்வை தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் உங்களுடைய அற்பமான கூலிகளுக்கு ஆடு மேய்த்தவன் தான், இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய தொழில் என்ன தெரியுமா, சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போலைங்க, நான் உங்கள்கிட்ட கூலி வாங்கிட்டு நல்ல சம்பளத்து கிடையாது. இன்றைக்கு ஒரு கடைக்கு வேலைக்கு போற வேலை இல்லை, சரி ஒரு கடையில் போய் ஒரு மாசம் நிற்போம், குறைஞ்சபட்சமாவது ஒரு 8000 ரூபாய் தரணும், 2000 ரூபாய் தான் தருவேன். ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செய்யணும், அதை தூக்கணும், இதை வைக்கணும், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யணும்னா செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள ரொம்ப அற்பமான கூலிக்கு நான் ஆடு மேய்த்தேன் சொல்றாங்க. அவங்களுடைய குழந்தை பருவம், காலையில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்கு போவாங்க, சாயங்காலம் திரும்ப ஆடுகளை ஓட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. நல்லா வயிறு நிறைஞ்சு அந்த ஆடு பால் அதிகமாக இருக்குதா என்னெல்லாம் சோதித்துட்டு அதுக்கு ஒரு சொற்பமான கூலியை கொடுப்பாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய இளமை பருவம். ஒரு விளையாட்டு இல்லை, இப்படி இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கிடக்குது. ஒரு அழகான தருணத்தில் கூட ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது சஹாபாக்கள் அப்படியே விளையாட்டு தானே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிலர் போய் ஒரு பழத்தை பறிக்கிறாங்க. அராக் என்று சொல்லக்கூடிய ஒரு செடியிலேருந்து ஒரு பழத்தை பறிக்கிறாங்க. அதுனா மிஸ்வா குச்சி பல்லு துளக்கிறோம்ல, அந்த இனத்தை சேர்ந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு பழத்தை பறிக்கிறாங்க சாப்பிடுவதற்கு. அது ரொம்ப காட்டுக்குள்ள அந்த மாதிரி பகுதியில் தான் இருக்கும், நகரப்புறங்களில் கிடைக்காத பகுதி. எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சில சகாபாக்கள் போய் அப்படி பறிக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, டீம் லீடர் தலைவர் போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிற நேரம், ஒரு பதட்டமான சூழல் இருக்கும். விளையாட்டு தினமாக போகும்போது கண்டிக்கணும்ல, அப்படி கண்டிக்கல ரசூலுல்லாஹ். அப்படியே இயற்கையோடு இயற்கையாக இருப்பாங்க, மக்களோடு மக்களாக இருப்பாங்க. அந்த மக்களிடத்தில் போய் சொல்கிறாங்க, அந்த கருப்பு பழத்தை பறிங்க, அதுதான் நல்லா இனிப்பாக இருக்கும், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் என்ன இந்த காயை போய் பறிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி சொல்கிறாங்க. அந்த சகாபாக்களுக்கு ஆச்சரியம். அவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுது? இந்த மரத்துடைய இந்த பழம் நல்லா இருக்கும் என்பது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா காட்டுக்குள்ள ஆடு மேய்த்தாதான் அதை பறித்து தின்னு பார்க்க முடியும், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லும் பொழுது, நானும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான்ப்பா இருந்தேன், என்னுடைய இளமை பருவத்தில் நானும் ஆடு மேய்த்தேன். இன்றைக்கு நம்ம ஒரு கடைநிலை தொழில் செய்து கொண்டிருப்போம்,
நம்ம அதை கௌரவ குறைச்சலாம் நினச்சிட்டு இருப்போம். வெளியே எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் இதாக இருக்குமே, சின்ன சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சொல்ல வேண்டாம், ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறோம் அந்த சம்பளம் அதை பற்றி சொல்ல வேண்டாம், நல்ல நிலையில் மக்கள்கிட்ட சொல்லுவோம். ரசூல்லா ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, அவங்க சொன்னா சரி என்று கேட்க அவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கூட்டம் அவரை பெரிய அளவுக்கு நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது ரசூல்லா சொல்றாங்க, நான் ஆடு மேய்த்தவன் தான், நான் மாத்திரம் இல்லை எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்த்திருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? என்ன கௌரவ குறைச்சல் எனக்கு வந்துருச்சு, என்னுடைய இறைவன் என்னை தன்னிறைவா வச்சிருக்கிறான், எந்த தொழிலா இருக்கட்டும். இதாங்க முன்மாதிரி. எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து பார்க்கணும், அப்படியே யதார்த்தமா இருக்கணும். மற்றவங்களை விட இந்த நிலையில் என்னை நல்லா வச்சிருக்கான், இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறான், தன்னிறைவா வைத்திருக்கிறான். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆடு மேய்ச்சி இப்படியே பாலைவனத்தில் வாழ்க்கை அப்படியே போகுது. பிறகு வியாபாரத்தில் இறங்குறாங்க. அல்லாஹ் பரக்கத்து செய்யான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபியே நீர் வறுமையில் இருந்ததை பார்த்து உமது இறைவன் உன்னை தன்னிறைவாக்கினான். அல்லாஹ் தன்னிறைவாக்கிட்டான். வறுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், அப்படியே வாழ்க்கை மாறுது. அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவங்கள நபிகள் நாயகம் திருமணம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க, தன்னிறைவாயிட்டாங்க. அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரராக இருந்த அன்னை ஹதீஜாவையும் திருமணம் முடிச்சுறாங்க. பணம் சேர்ந்துருச்சு, அவ்வளோ பெரிய ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஆகும் நிலை? கஷ்டத்தில் இருந்தோம், தொழில் அவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு திடீர்னு நல்ல நிலைக்கு வந்துட்டா பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்னன்னா தண்ணியில் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அப்படி மாறி நம்முடைய வாழ்க்கை. பத்தியா சம்பாரிச்சுட்டு அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சி கம்மியான கூலிக்கு வாழ்க்கையை அப்படியே கடத்தி கொண்டிருந்தவங்க திடீர் என்று நல்ல நிலைக்கு வந்தால் அப்படி மாறணும்ல, மாறினாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பற்றி அன்னை ஹதீஜா சொல்றாங்க, ஒரு தடவை ஜிப்ரீலை முதலாக பார்த்த பிறகு பயந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து என்னை போர்த்துங்கன்னு ஓடி வராங்களா. வஹீயுடைய ஆரம்ப செய்தி புகாரில முதலாவது ஹதீஸிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். வஹீயுடைய ஆரம்பம் என்று அதில் எடுத்து பாருங்க அந்த சம்பவம். ஓடி வர்றாங்க பயந்துட்டு, எனக்கு என்னமோ ஆச்சு ஆக போகுதுன்னு. சம்பவத்தை சொன்ன பிறகு அன்னை ஹதீஜா சொல்றாங்க, அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை ஏன் நல்லா கேவலப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. நீங்க சம்பாதித்து ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க, உறவினர்களுக்கு கொடுக்குறீங்க, வழிபோக்கராக இந்த பாதையை கடந்து செல்றவங்களை அழைத்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறீங்க, நாடோடிக்கு கொடுக்குறீங்க, இயலாதவருக்கு கொடுக்குறீங்க. இவ்வளவு கொடுக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டு யாரை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான்? உங்களை ஒருபோது இழிவுபடுத்த மாட்டான். ஆறுதல் சொல்றாங்க. சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? பணம் வந்துருச்சு, நீங்க ஆடல, உங்க காசை நல்வழியில செலவழிக்கிறீங்க, மக்களுக்கு கொடுக்குறீங்க. சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. பொருளாதாரத்தில் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். ஒரு சில இயக்கங்கள்லாம் வச்சுட்டு இஸ்லாத்துக்கு முன்னாடியே ஒரு அமைப்பை வைத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் நல்ல காரியம் செய்து கொண்டிருந்தாங்கன்னு பார்க்குறோம். நற்பணிகளுக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி கொண்டிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது? அப்படியே நபியாக தேர்வு செய்யப்படுறாங்க. நபியாக தேர்வு செய்து அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அந்த ஊர்லேயே அவங்க சொன்னால் அதுதான் உண்மை, இவர் பொய் சொல்லவே மாட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, சித்திக், சாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளர், வஹிமையாளர், இவர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொன்னப்புறம் என்னாச்சு? அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க, பொய்யே சொல்றாரு, ஃப்ராடுத்தனம் பண்றாரு, பித்தலாட்டம் செய்கிறார், இவர் பைத்தியக்காரர், இப்படிலாம் சொல்றாங்கல்ல. யார் சொல்றா? யார் தன்னை இவ்வளவு வருஷம் நம்பினாங்களா அவங்க? நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நிலையை கடக்க வேண்டி இருக்கலாம், ஒரு சிலர் சந்தித்து இருக்கலாம். நபிகள் நாயகத்துடைய 40 வருஷம் தலையில தூக்கி வைத்து கொண்டாடிய சமூகம் இவரிடத்தில் எதை கொடுத்தாலும் அமானிதம் அப்படியே பேடி பாதுகாக்கப்படும் உண்மையாளர் என்று சொன்ன சமூகம் அப்படியே மாற்றி பேசுது. பித்தலாட்டக்கார, பைத்தியம், இப்படிலாம் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்மளால் முடிந்த அளவுக்கு சரியாக இருப்போம். ஆனால் நம்ம யாரை நம்பிக்கிட்டு யார் அது வரைக்கும் நம்ம தூக்கி தலையில வைத்து கொண்டாடினாங்களோ அப்படியே மாற்றி பேசுவாங்க, தூற்றுவாங்க. இவன் பேராசக்காரன், பதவி வெறிய,
மைக்கு பிரிய என்ன வேணாலும் சொல்லுவான். இதெல்லாம் சொன்னாதான் நம்ம சரியா இருக்கிறோம் என்பதுடைய அளவுகோல். நபிகள் நாயகத்தை அப்படியே மாத்தி பேசுறாங்க. தொழிலில் இருக்கக்கூடியவங்க அப்படி பேசலாம். யாரோட பார்ட்னரா இருந்திருப்போம், சரியா நடந்திருப்போம், மாத்தி பேசுவாங்க. குடும்பத்துல நல்ல மாதிரி நடந்திருப்போம், குடும்பம் நம்மளை எப்படி பேசும், மனம் அப்படியே உடைஞ்சு போயிருப்போம்ல. ரசூலுல்லாஹ் அப்படிலாம் இருக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம் அப்படி பேசியது. மீண்டும் இந்த சமூகத்தில் போய் ஹக்க சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்க. இதுதான் உண்மை, இதைத்தான் சொல்லுது, என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படிங்கிற பார்க்கணும். 40 வருஷம் உழைத்த அந்த நம்பிக்கை, நாணயம் எல்லாத்தையும் மாற்றி பேசுகிறான, விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நிலை எடுக்கல ரசூலுல்லாஹ் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமா, ரசூலுல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுது, உங்களுடைய வாழ்க்கையிலேயே கடுமையான ஒரு நாள் உகது போர்க்களத்தில் அப்படியே எதிரிகளால் தாக்கப்பட்டு கடவாய்ப்பர்கள் இங்கே வெட்டப்பட்டு ரத்தம் ஓடி மயக்கமாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க என்ற செய்தி கூட பரவுது. அப்புறம் சரியாகி எந்திரிச்ச பிறகு விசாரிக்கப்படுது, கடுமையான நாள் ஆயிடுச்சு, ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க, உங்கள் வாழ்க்கையிலே இதுதான் கடுமையான நாளாக இருந்திருக்கும், இல்லை இதை விட ஒரு கடுமையான நாள் இருக்குதா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை விட ஒரு கடுமையான ஒரு நாள் இருந்தது. அன்னை ஆயிஷா தான் கேட்குறாங்க, உங்களிடத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய சமூகம் தாயிப் நகரத்தில் நான் போய் இந்த பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது எதை சொல்கிறாங்க, அவங்களுக்கு பொருளாதாரத்தை திரட்டலை, அவங்களுக்கு உண்டான எதையும் அங்கே போய் சொல்லலை, அந்த மக்கள் நாளை நரகத்தில் போய் விழுந்து நாசமாய் விடக்கூடாது என்பதை போய் மக்களுக்கு சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அடித்தார்கள், துன்பப்படுத்தினாங்க, துரத்தி அடிச்சாங்க, ஒரு எல்லை வரைக்கும் அடித்து வந்தாங்க, நான் அடி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துட்டேன். எப்பங்க நம்ம மயங்கி விழுவோம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் இழந்து நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, நம்மளை விட பல மடங்கு வலிமையானவராக நபிகள் நாயகம் இருந்தாங்க. எத்தனை சம்பவங்கள்ல பார்க்கிறோம், சஹாபாக்கெல்லாம் துவண்டு போய் இருக்கும் பொழுது வயிற்றுல கல்லை கட்டிட்டு ரசூலுல்லாஹ் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அகல் யுத்தத்துலன்னு பார்க்கிறோம்ல. எங்களை விட பல மடங்கு வலிமையானவராக இருந்தாங்க. அந்த வலிமையான நபிகள் நாயகமே மயங்கி கீழே விடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அடிக்கப்பட்டிருப்பாங்க, சித்திரவதை. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கடுமையான நாள் என்று சொல்றாங்க. அந்த சம்பவத்தில் சொல்லும் பொழுது கூட திடீரென்று எனக்கு ஒரு நிழல் தோன்றியது, என்ன என்று எட்டி பார்த்தேன். ஜிப்ரீல் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்கை அல்லாஹ் நியமித்து விட்டான், நீங்கள் சரின்னு சொன்னால் மலையை வச்சு இந்த ஊரை இல்லாமல் ஆக்கிடலாம். அவ்வளோ அல்லாவுக்கே கோபம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சித்திரவதை செய்யப்பட்டாங்க மார்க்கத்தை சொன்னதற்காக. அதுலேயே ரசூலுல்லாஹ் பொறுத்து கொண்டாங்க, அந்த மக்களுக்கு சொன்னாங்க. அப்பயும் மனம் தளர்ந்து விடலை. குழந்தைகள் இல்லாமல், பெற்றோர்கள் இல்லாமல் வளர்க்கும் பொழுதோ, ஆடு மேய்க்கும் பொழுதோ, பொருளாதாரம் நிறைய வந்து விட்ட பிறகோ, அல்லது அல்லாஹ்வுடைய தூதராக அந்தஸ்து உயர்ந்த பிறகோ, அல்லது அந்த மக்களால் தன்னை இழிவாக ஏளனமாக பேசப்பட்ட பொழுதோ, அந்த மக்களால் அடித்து துன்பப்படுத்தி மயக்கமாகிற அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்ட பொழுதோ, ரசூலுல்லாஹ் எந்த நிலையிலும் தனக்கு அந்த வந்ததை நொந்துக்கிட்டே அப்படியே வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் நிற்கல. அடுத்து பார்க்கிறோம், அது மாதிரி இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க, ரசூலுல்லாஹ் எந்த ஊரை அதிகமாக நேசித்தாங்களோ அந்த மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் துரத்தப்படுறாங்க. அந்த சம்பவங்கள்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருங்க. ஏதோ ஊர்லேருந்து பிழைப்பிற்காக இந்த ஊரில் வந்து நம்ம ஊராக இந்த ஊர் ஆயிடுச்சு, திடீர்னு இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாலும் நம்ம போயிட மாட்டோம். இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்களை எதிர்த்து எவ்வளவு போராடணும். என்னுடைய தாத்தா பாட்டி காலத்திலேருந்து இந்த நாடு என்னுடைய நாடு, இதை விட்டுலாம் என்னை துரத்த முடியாதுன்னு சொல்கிறோம்ல. வேற ஊரில் பொருளாதாரம் இருக்குது அப்படின்னாலும் போயிட்டு இந்த ஊருக்கு திரும்ப வரணும்லாம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் பிறந்து அந்த ஊரில் வளர்ந்து தான் நேசித்த ஊர், அது மாத்திரமில்லை அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் அமைக்கப்பட்ட ஊர், உலகத்திற்கே சாந்தி, உலகத்திற்கே அமைதியே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு சிலர் அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு என்னால் திரும்ப ஊருக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. சும்மா ஹஜ்ஜுக்கு போனவங்க திரும்ப மனசு இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தாங்க, எந்த மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தாங்களோ அந்த மக்கள் நபிகள் நாயகத்தை புறக்கணிக்கும் பொழுது, சித்திரவதை செய்யும் பொழுது அந்த காபாவுடைய சுவரில் சாஞ்சு அப்படி அமர்ந்துக்கிட்டு அப்படியே ஆறுதலாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய ஆறுதலுக்கு உண்டான இடம் அப்படி நினைச்ச அந்த இடம், அந்த ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் துரத்தப்படுறாங்க. எப்படிப்பட்ட சூழல் பாருங்க, இவ்வளோ பெரிய கஷ்டம். ஊரை தாண்டி போகும்போது கூட அந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க காபாவை. இப்படி தான் ஹதீஸில் இருக்கு. எவ்வளோ நேசிச்சிருப்பாங்க.
திரும்பி 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 பார்த்துக்கிட்டே போறாங்க. இந்த ஊரை விட்டு போறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்றா வகையின் மூலமாக கொண்டு வந்து சேர்ப்போம் என்று. இந்த காபாவை வெற்றி கொள்வோம் என்பதை முன்னாடி அல்லாஹ் அறிவிச்சுட்டார். ரசூலுல்லாஹ்க்கு பிரிய மனசு இல்லாமல் அந்த ஊரை விட்டு போறாங்கன்னு பார்க்குறோம். இவ்வளவு நேசித்த ஊர், அதை விட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் அப்படிதான் நின்னாங்க. அவங்களுடைய சிறிய தகப்பனார் மரணிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, ஏத்துக்கிடல, மரணிக்கிறார். கடுமையான நெருக்கடி, எல்லாத்துக்கும் மார்க்கத்தை சொல்றோம். நம்முடைய சின்ன வயசுல இருந்து வளர்த்தவர் அவர் ஏத்துக்கிடலையே. அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் நாடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது, நான் நாடியவருக்கு தான் நேர்வழி. உடனே சரி ஓகே அப்படின்னா ரசூலுல்லாஹ் போறாங்கல்ல. இவ்வளவு நெருக்கடி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுடைய பக்கபலமாக ஆறுதலாக இருந்த அன்னை ஹதிஜா இறக்குறாங்க. சிறிய தகப்பனார் இறந்த அதே ஆண்டுல இறக்குறாங்க. எங்க எவ்வளவு பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய வீட்டில் ஆறுதல் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க என்ற திருப்தி இருக்கிறது பெரிய சொத்துங்க. அது போயிருச்சுங்கும் போது, அதுவே இல்லைங்கும் போது எவ்வளவு தளர்ந்து விடுவோம். ரசூலுல்லாஹ் அப்படி ஏதாவது போனாங்களா? அது மாத்திரமா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்குற எத்தனை இறப்புகள். ரசூலுல்லாஹ்வுடைய 4 பெண் குழந்தைகள், 4 பேருமே அப்படியே வரிசையை இறக்குறாங்கன்னு செய்தியை பார்க்கிறோம். தாங்கிக்க முடியுமாங்க? பிள்ளை இறந்துட்டா அவ்வளவுதான், அப்படியே எல்லாத்தையும் உடஞ்சு மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடும்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு முன்னாடியே ஜைனப், அவங்களுடைய மகள் ஜைனப் அவங்க இறக்குறாங்க 18 வயசுல. அவங்க இறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அமைதியா தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ருக்கையா இறக்குறாங்க, அதுக்கும் அமைதியா பொறுமையா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உம்மு குல்சும் இறக்குறாங்க, அப்பயும் ரசூலுல்லாஹ் வந்து பொறுமையா தான். கொஞ்சம் வருஷத்துல, 1 வருஷம் 2 வருஷத்துல 4 பெண் பிள்ளைகள் தான் உயிரோடு இருக்கிறாங்க. 4 பேர்ல 3 பேர் மரணிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. அன்னை ஃபாத்திமாவும் ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதத்துல இறந்துருவாங்கன்னு செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது. இவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். நம்ம நின்றுப்போமா? அல்லாவே வேண்டான்னு ஓடி இருப்போம். அது மாத்திரமா, ஆண் குழந்தைகள் இப்ராஹிம் அவர் இறக்குறாரு, பேர் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. பேர குழந்தைகள் இறக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அழுதுருவோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தர் அவங்க வந்து சுவாசிக்க முடியாமல் ஒரு சிரமத்தில் பச்சளங்குழந்தையாக இருக்கும்போது இறக்குறாங்க. மரணிக்கிற தருவாய், ரூஹு போகிற நிலை. ரசூலுல்லாஹ் அழைச்சி வர சொல்லப்படுது. அவங்க மகள் கூப்பிட்டு விடுறாங்க, வர சொல்லுங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் வரமாட்டேங்கிறாங்க. திரும்ப நீங்கள் வந்தே தான் ஆகணும் என்று சொல்கிறாங்க. திரும்ப வர்றாங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே நெஞ்சு பகுதி ஏறி இறங்கி அப்படியே சுக்கு இப்படி போய்கிட்டு இருந்தது. அப்படியே துடிக்குது அந்த குழந்தை. கண்ணு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் இருந்து தண்ணியே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா அழுகிறீங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு ஈமானுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது, நானும் மனிதன் தானே, எனக்கும் அல்லாஹ் இரக்க குணத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்க செய்தியை பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு பேர குழந்தை கன்னத்துல சேவல் கொத்தி அந்த காரணத்தினால இன்னொரு மகளுடைய பேர குழந்தை அவரும் இறக்குறாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அவங்க தான் தொலை வைக்கிறாங்க, அவங்க தான் ஜனாசா அடக்கம் செய்கிறாங்க. எத்தனை மரணம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். மனைவி, பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பேர குழந்தைகள், எதுலையும் தளர்ந்துடலைங்க. என்னுடைய இறைவன் இருக்கிறான்னு நிற்கிறாங்கிற செய்தியை பார்க்கிறோம். எல்லா நிலை. இது மாத்திரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். நமக்கு என்ன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையா, அதுலேயே ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரி குடும்ப பிரச்சனையா, அதுலேயே ரசூலுல்லாஹ் வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. தொழிலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. குடும்பத்தில் மரணமா, துவண்டு போயிருக்கிறோமா, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி பல முன்மாதிரிகளை ரசூலுல்லாஹ் நம்ம முன்னாடி விட்டு போயிருக்கிறாங்க. இதை விட்டு வேற முன்மாதிரி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், படித்து நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அனைத்து விடயங்களிலும் அழகான முன்மாதிரியாக நபிகள் நாயகம் வாழ்க்கை இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கியல் புரிவானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பில் இருந்து அணுவாக பல வருடங்களில் இந்த வருடம் அந்த சோதனை, அந்த வருடம் இந்த சோதனை என்று அல்லாஹ் அப்படித்தான் தன்னுடைய தூதர்களை நமக்கு கொடுக்கறத விட அதிகமான சோதனைக்கு உட்படுத்துவான். அப்படி நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை மரணிக்கிற வரைக்கும் பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அனைத்து சோதனைகளிலும் நபிகள் நாயகம் அல்லாஹ்விற்காக பொறுமையோடு நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கிறாங்க என்று பார்க்குறோம். இது மாதிரி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். நபிகள் நாயகத்துக்கு ஏற்பட்டது போல் எல்லா சோதனையும் நமக்கு அல்லாஹ் தரமாட்டான். நமக்கு ஒரு சில சோதனைகளை ஏற்படுத்துவான். இது மாதிரி சோதனை வரும் பொழுது 2 விஷயங்களை மனதில் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான்,
அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன அலா ஹுலிக்கின் அலீம், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், மனிதர்களே நான் சோதனைக்காக படைத்து வைத்திருக்கிறேன், உங்களை எல்லாத்தையும் சோதிப்பதற்காக படைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். என்னென்ன சோதனை இருக்கிறத இன்னொரு வசனத்தில் சொல்லிடுறான், என்னென்ன சோதனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் நம்ம சோதிப்பதற்காக படைத்திருக்கான். அதில் ஒன்று தானே தரதான், இப்போ பொறுமையாக தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு மனிதனையும் அவனது சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். இதுதான் அடிப்படை. திரும்ப திரும்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் சொல்கிறான், யாரையும் அவரது சக்திக்கு மீறி. எனக்கு இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமா சோதனையா, என்னுடைய சக்தி அல்லாஹ் விளங்கி வைத்திருக்கிறான், இது என்னால் தாங்கிக்க முடியும். என்னால் தாங்க முடியும்னா என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எனக்கு இப்போ ஒரு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த காய்ச்சலுடைய அளவு குறிப்பிட்ட அளவு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனையில் வேலை செய்வேன், அப்படி போயிட்டு வருவேன். ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சினால எந்திரிக்க முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், அப்போ தானே ஆஸ்பத்திரிக்கு போவோம் பிடிப்போம் நினைப்போம், தாங்கிக்கிற முடியும், சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுவோம். என்னால் தாங்க முடியுதுன்னு மனசுக்குள்ள வந்துருச்சுல, இதே என்னால் தாங்க முடியும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியலன்னு நினைக்கிறோம்ல. ஒவ்வொரு வியாதிக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம்ல, இதை தாங்கலாம் இதை தாங்க முடியாதுன்னு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு வரக்கூடிய சோதனை எல்லாமே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும், தாங்க முடியாத அளவுக்கு யாரையும் சோதிப்பதில்லைன்னு சொல்லிட்டான். இப்போ இதை ஒரு பேஸாக வச்சுக்கிடணும். என்னை அல்லாஹ் சோதிப்பதற்கு படைத்திருக்கிறான், என்னால் தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் தரவே மாட்டான். மூணாவதாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். என்ன நான் எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கிறனோ, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறனோ, அதற்கு நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். உலகத்து விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை சார்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி தருவான். அப்போ அதையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை ஏற்படும் பொழுது, எந்த கஷ்டத்தில் பிரச்சனை சிக்கிட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் இந்த 3 அளவுகோலில் வச்சுக்கிடுங்க. இறைவனை சார்ந்திருப்பேன், கண்டிப்பாக என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் வழிகாட்டுவான். இப்போ அல்லாஹ் வழிகாட்டுவான். என்னால் தாங்கிக்க முடிய சோதனை அல்லாஹ் தந்திருக்கிறான், எல்லாரையும் சோதிப்பதற்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் ஒன்று தான் எனக்கு வந்திருக்கிறது, என்னால் தாங்கிக்க முடியும். அதுக்கு நபிகள் நாயகம் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது. அழகான வாழ்க்கையை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, எனக்காக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க என்பதை உணர்ந்து தேடி படித்து நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கல் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன்.